அன்னை தமிழே, பக்திக்கு பாசுரம் தந்து பரிசுக்கு பாயிரம் தந்து பாவையர்க்கு கோலாட்டம் தந்து அறுவடை சீராட பாடல்கள் தந்து இப்படி வாழ்வில் எல்லா நிகழ்வுகளிலும் முன்னணியில் இருக்கின்ற அன்னை தமிழே, அதாவது அன்னை தமிழுடைய புகழானது நம்மை ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிகழ்விலும் நமக்கு ஏற்றமிகு வாழ்க்கையை தந்து கொண்டிருக்கின்றது. இந்த அன்னை தமிழை அப்படிப்பட்ட அன்னை தமிழை வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், போற்றுகின்றோம் என வாழ்த்தி இந்த ஏழுமலையான் ஜோதிட திருவிழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மகரிஷி ஜோதிட ஆய்வக அறிவகத்தின் உடைய தலைவர் மதிப்பிற்குரிய முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும், இந்த ஜோதிட திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும், இங்கே சிறப்பு பேச்சுகள் கொடுக்க வந்திருக்கும் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை நேரடியாகவும் யூடியூப் ஆன்மீக கலசம் யூடியூப் சேனல் வழியாக உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்கலாம் என்று இருக்கின்றேன். அதாவது நமக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தலைப்பானது பார்த்திங்கன்னா, பெருமை தரும் சித்தர்களின் வாஸ்து அப்படிங்கிற தலைப்பை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது பொதுவாகவே பார்த்திங்கன்னா, சித்தர்கள் பொதுவாகவே வாஸ்து அப்படின்னா நீங்கள் சித்தர்கள் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பொதுவாக வாஸ்து சாஸ்திரம் அப்படி தான் நம்ம இதெல்லாம் சொல்லுவோம். ஏன் நம்ம சித்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அடிப்படையில் நான் ஒரு சித்த மருத்துவர், படித்து பட்டம் பெற்ற சித்த மருத்துவர். அப்போ அந்த சித்தர்கள் தான் எல்லாத்துக்கும், அதாவது பொதுவாகவே சித்தர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், உலகில் உள்ள மனிதர்கள் அனைவரும் நன்றாக வாழ்வதற்கும், மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும், செல்வ வளம் பொருந்தி வாழ்வதற்கும் பல்வேறு வகையான விஷயங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா சித்தர்கள் சொன்னது தான். அவர்கள் தொடாத சப்ஜெக்டே இல்லை என்று நாம் சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அது என்னவென்று சொன்னால், சித்தர்கள் என்றால் சித்த மருத்துவத்தை மட்டும் அவர்கள் உருவாக்கி அதன் மூலமாக நோய்களை எல்லாம் குணமாக்கி வந்தார்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் உங்கள் மனசுக்கு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி எல்லா வகையான விஷயங்களையும் சித்தர்கள் தொட்டு இருக்கிறார்கள். அதில் மிக மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா, மருத்துவத்திற்கு அடுத்தபடி ஜோதிடம். ஏனென்று சொன்னால், சித்தர்கள் ஒரு சித்தருடைய பாட்டிலே சொல்வார்கள், சோதிடம், பஞ்சபட்சி, துலங்கிய சரநூல் மார்க்கம், கோதரு வகார வித்தை, குருமுனி ஓதுபாடல், தீதிலா கக்கிசங்கள், செப்பிய கண்மகாண்டம், ஈதெல்லாம் கற்றுணர்ந்தோர் இவர்களே மருத்துவராவர் அப்படிங்கிற ஒரு பாட்டு சித்தர்கள் சொல்லியிருப்பார்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வகையான டாபிக் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு மருத்துவராவதற்கு என்னென்ன தகுதிகள் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். அந்த 7 வகையான டாபிக் உள்ள நூல்களில் ஒரு 3 வகையான நூல்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஜோதிடம் சார்ந்தது தான். புரியுதுங்களா? அப்போ அவர்கள் அந்த ஜோதிடத்தையும் மருத்துவத்தையும் எப்படி அவர்கள் நமக்கு எடுத்துரைத்தார்கள் என்பது இந்த பாட்டின் மூலமாகவே விளங்கும். ஏன்னு சொன்னால், பழைய காலங்களில், அதாவது மன்னராட்சி காலங்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசவையில் ஒரு ஜோதிடர் இருப்பார், அவரே ஒரு மருத்துவராகவும் இருப்பார். ஏனென்று சொன்னால், அவர் அந்த அந்த அமைச்சரவையில் இருப்பவர்களுக்கும் மன்னருக்கும் சரி, என்ன நோய்கள் வந்தாலும் உடனே ஜோதிடத்தை பார்ப்பார்கள். ஜோதிடத்தை பார்த்து தான் அவர்கள் அதுக்கு மருந்து கொடுப்பார்கள். அதுக்காக நம்ம ஃபஸ்ட் எய்டு கொடுக்காமல் நம்ம ஜோதிடத்தை பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலை. அந்த ஃபஸ்ட் எய்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஜோதிடத்தில் என்னென்ன விஷயங்கள், அந்த நவக்கிரகங்களுடைய தன்மையெல்லாம் எப்படி இருக்கிறது, அந்த திசைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து அதற்கு தகுந்தால் போல் அவர்களுக்கு சில மருந்துகளை கொடுத்து அவர்கள் குணமாக்குவார்கள். இதுதான் காலகாலமாக நடந்து வந்தது. அப்போ அந்த ஜோதிடத்தை எவ்வாறு சித்தர்கள் நம்மளிலேயே எடுத்துரைத்தார்கள் என்று இப்போ இது மூலமாக நமக்கு புலனாகும். புரியுதுங்களா? அடுத்தது நமது வாஸ்துக்கு வருவோம். பொதுவாகவே இந்த வாஸ்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கு உள்ள வாஸ்து அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இடத்த தேர்வு செஞ்சுட்டு ஒரு வீட்டை கட்டுறோம். அந்த வீட்டை கட்டும் பொழுது என்னென்னா, அந்த வீட்டுக்கு தான் நம்ம வாஸ்து பார்க்குறோமே ஒழிய, ஆனால் சித்தர்கள் அந்த வீட்டை கட்டுவதற்கு முன்பு நீங்கள் மனை தேர்வு என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா, அந்த மனை தேர்வே நம்ம வாஸ்துப்படி தான் மனையை தேர்வு செய்யணும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, நம்ம அந்த மனை தேர்வு அப்படிங்கிறதுல வாஸ்துவே நம்ம பார்க்குறதில்ல. ஏதாவது ஒரு பிளாட் ஒரு பக்கம் போடுறாங்களா, அந்த பிளாட்டை போய் வாங்கி அந்த இடத்துல சரி இந்த பக்கம் இதை வை, அந்த பக்கம் அதை வை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடு கட்டிடுறோம். இதுதான். ஆனால் சித்தர்கள் என்னன்னா, அந்த வீட்டை கட்டுவதற்கு முன்பே நீங்கள் அந்த மனையை தேர்வு செய்யும் பொழுது அந்த வாஸ்து எல்லாம்
பார்க்கணும் அப்படின்னு சொல்லுறாங்க. சரி ரைட்டுங்க, இந்த வாஸ்து நம்ம எதுக்கு பார்க்கணும்? சும்மா ஒரு பொத்தாம் பொதுவாக சொல்லிட்டு போயிட்டாங்களா சித்தர்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அப்படி கிடையாது. இந்த வாஸ்து அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு 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 வீடு கட்டும் பொழுது அந்த வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள், அந்த உயிர்கள் வந்து அங்கே வாழ்கின்றது. அப்போ அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் அதில் வாழ்கின்றவர்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வராமல், நோய் நொடிகள் இல்லாமல், அதே போல் அவர்களுக்கு செல்வ வளம் அதிகமாக அதன் மூலமாக ஏற்பட்டு அதன் மூலமாக அவர்கள் மகிழ்ச்சியில் திளைக்க வேண்டும் என்று தான் அவர்கள் அந்த வாசுவினுடைய அடிப்படையில் வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் காலங்காலமாக பின்பற்ற வந்தோம். இடையில் சில காலங்களாய் அந்த முறையை நாம் பின்பற்றுவதில் சற்று சறுக்கல் இருக்கிறது என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னால் நம்ம அந்த மனை தேர்வு என்பதே நம்ம பார்ப்பதே கிடையாது, வீடு கட்டும் போது தான் நாம் பார்க்குறோம். அப்போ அந்த வாஸ்து என்பது என்ன அப்படின்னா அடிப்படையில் அவர்கள் சித்தர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், வாஸ்து என்பது அந்த வஸ்து அப்படிங்கிற ஒரு பொருளிலிருந்து தான் அது உருவாகினது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வஸ்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொருள் அப்படின்னு அர்த்தம், புரியுதுங்களா? வஸ்து அப்படிங்கிறது ஒரு பொருள், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த வஸ்து அப்படிங்கிறது இப்போ ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீடு கட்டுவதற்கு கற்கள் தேவை, மணல் தேவை, அதே மாதிரி மரங்கள் தேவை, தண்ணீர் தேவை, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தேவை இல்லையா? அந்த பொருள் அதை வாஸ்துவாக மாற்றுவது தான் இது வாஸ்து. அப்படி தான். அப்போ அந்த கல் மணல் இந்த பொருள் எல்லாமே அப்படியே இருந்துச்சுன்னா அது பேருக்கு பொருள் தான் நம்ம சொல்லுவோம். அதை வந்து ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி செம்மைப்படுத்தி நம்ம தயார்படுத்தி அது வீடாக செப்பனிடும் பொழுது தான் அது வீடாக ஒரு மாறுகிறது. அப்போ அந்த பொருள் நம்ம வாஸ்து நிறைந்த ஒரு பொருளாக நாம் மாற்றுகிறோம். அப்போ அந்த வீட்டிலே குடியிருப்பவர்களுக்கு நிறைந்த மகிழ்ச்சி வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது என்று சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த வீட்டை கட்டும் பொழுது நமது இயற்கை சூழல், அதாவது இந்த சீதோசனை நிலைகள், இந்த மாதிரியான விஷயங்களை கடந்து நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த பூமியினுடைய அமைப்புக்கு தகுந்தால் போல் அந்த வீட்டை கட்டி நம்ம வாழ வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ எப்படி ஒரு வீட்டை கட்டணும்னா பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சித்தர்கள் மனை தேர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. மனை தேர்வு அப்படிங்கிற பொழுது இப்பொழுது நம்ம பெரும்பாலும் இந்த மனை தேர்வு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கையாள்வதே இல்லை. ஏனென்று சொன்னால் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் வீடு கட்டும் பொழுது மட்டும்தான் வாஸ்தை பார்க்குறோம். இந்த மனை தேர்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்று சொன்னால் அந்த மனை எந்த இடத்தில் அமைய வேண்டும், அதாவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மனை அப்படிங்கிறது வீடு கட்டுறது அப்படிங்கிறது இந்த போர் வீரர்கள் இருக்கின்ற யுத்த வீரர்கள் இருக்கின்ற அந்த இடங்களில் நம்ம அதை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயில்களின் எதிர்ப்பக்கத்திலும் அருகாமையிலும் கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல் காளி கோயிலுக்கு வலதுபுறத்தில் நம்ம வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மயானம், அதாவது இந்த மாதிரி சுடுகாடு பக்கத்திலோ அதன் அருகாமையிலோ இருக்கின்ற இடங்களில் நம்ம வீடு கட்டக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதிக பேருக்கு பயன்பாடு உள்ள நிலங்கள், அதே மாதிரி மலசலம் கழிக்கின்ற இடங்கள். ஏன்னா மலசலம்னா இப்போ யாரும் நம்ம அந்த மாதிரி இடம் இல்லை, ஏன்னா எல்லாமே செப்டி டேங்க் நாம் போட்டுட்டோம். ஆனால் அந்த காலத்தில் இருந்தது. அதனால் அந்த மலசலம் கழிக்கின்ற இடங்கள், அதே மாதிரி பல பேருக்கு அந்த இடம் சொந்தமாக இருக்கின்ற இடங்கள் அப்படின்னா என்னென்னா அரசு நிலங்கள் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம் நம்ம, அந்த மாதிரியான இடங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த அரளி வேர், அதாவது அரளி எருக்கன் இது மாதிரியான செடிகள் இருக்கின்ற இடங்களிலும், ஆள் அத்தி இத்தி அந்த மாதிரியான மரங்கள் இருக்கின்ற இடங்களிலும் அந்த வீட்டை கட்டக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ நாம் சொன்ன விஷயத்தில் இதுதான் எல்லா இடத்துலையுமே பிளாட்டு போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன்னா பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மயானத்துக்கு பக்கத்தில் தான் நிறைய இடத்துல பிளாட்டு போடுவாங்க. அதையும் நம்ம மக்கள் யோசிக்காமல் விலை கம்மியாக இருக்குன்னு அந்த இடத்த பிளாட்டை வாங்கிடுவாங்க. அதனால் நம்ம பெரும்பாலும் அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும், புரியுதுங்களா? ஏன் இதை நம்ம சொல்கிறோம் என்று சொன்னால், நம்ம இயற்கையோடு நம்ம ஒட்டி வாழும் பொழுது நமக்கு நோய் நொடிகள் எந்த பிரச்சனையும் வராது, புரியுதுங்களா? அப்போ இயற்கைக்கு மாறாக, ஏனென்று சொன்னால் மனிதனும் ஒரு இயற்கையில் ஒரு அங்கம்தான். அப்போ இந்த இயற்கைக்கு மாறாக அவர்கள் வாழும் பொழுது தான் அந்த நோய்கள் எல்லாம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றது. அப்புறம் இந்த மனை தேர்வு நம்ம செஞ்சிட்டோம், ரைட்டு. அப்போ இந்த மனை தேர்வு செய்யும் பொழுது நம்ம அந்த காலத்தில் அரசர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மன்னர்கள்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, அரண்மனை கட்டும் பொழுது அவருடைய ஏரியா விசிராங்கமானதாக இருக்கும். ஆனால் அது அரண்மனை கட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தான் அதை தேர்வு செய்து கட்டுவார்கள். அப்போ அந்த இடம் அதற்கு தகுதியான இடமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த இடத்துல கட்டுவாங்க. நாம் நினைப்போம், என்னப்பா இவர் போய் காட்டுக்குள்ளே போய் அரண்மனை கட்டுறாரு, ஏன்னா அந்த போக்குவரத்து நிறைந்த பகுதிகளில் கட்ட மாட்டாங்க. பெரும்பாலும் அந்த இடம் ஏற்ற இடமாக இருக்காது. அதற்காக சில பரிசோதனைகள் எல்லாம் செய்து அந்த காட்டுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தான் அந்த அரண்மனையை அவர்கள் கட்டி எழுப்புவார்கள். அது நம்ம வரலாறுகள் எல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். அதனால் நம்ம
அதனால் நம்ம அந்த மனை தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நமக்கு ஒரு 10 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அந்த விவசாய நிலத்தில் ஒரு இடம் ஒரு வீடு கட்டணும். அப்போ அந்த விவசாய நிலம் 10 ஏக்கர் நமக்கு சொந்தம் தான். அப்போ நம்ம பொத்தாம் பொதுவாக ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம கட்டிவிட முடியாது. அப்போ அந்த 10 ஏக்கர் நிலத்தில் எந்த இடம் வந்து நமக்கு ஏற்ற இடம் அந்த வீடு கட்டுவதற்கு, அந்த இடத்தை நம்ம தேர்ந்தெடுத்து அந்த இடத்தில் அந்த வீட்டை நாம் வந்து நிர்மாணிக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். அதுதான் அந்த சித்தர்கள் அந்த வீடு கட்டுவதற்குண்டான ஒரு வாஸ்துவை சொல்லுகிறார்கள். அப்போ அந்த இடத்தினுடைய உருவம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் சொன்னால், சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த மூளை வந்து கிராஸாக இருக்கும், ரவுண்டாக இருக்கும், இது மாதிரிலாம் இருந்து அந்த இடத்துல வீடு கட்டுவாங்க. அது நம்ம கூடாதுன்னு சொல்கிறாங்க. மிக மிக சிறந்த ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வக வடிவமான ஒரு மனை தான் ஒரு சிறந்த மனை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதேமாதிரி சதுரமான மனையிலும் நம்ம வீடு கட்டலாம். ஆனால் இந்த சதுரமான மனையில் வீடு கட்டுவது என்ன ஒரு பிரச்சனை என்று சொன்னால், அது நம்ம நேர்மை ஒழுக்கம் இது தவறாமல் இருந்தால்தான் அந்த சதுரமான மனையில் நம்ம வீடு கட்டி குடியிருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், நம்ம கோயில்களில் பார்த்திங்கன்னா அந்த மூலஸ்தானம் இருக்குது இல்லைங்களா, அந்த சாமி இருக்கிற இடம் அந்த இது வந்து சதுரமாக தான் உங்களுக்கு வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம அந்த சதுரமான மனையில் இருப்பவர்கள் இந்த நீதி நேர்மை நாணயத்தோடு ஒழுக வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது நிறைய பிரச்சனை கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த மனையை பற்றியே சொல்லுவார்கள் விளக்கம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவ்வக வடிவமான மனை வந்து அனைவருக்குமே சிறந்த மனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் செவ்வக மனை அப்படிங்கிறது உங்களுக்கு 1:2 அந்த ரேஞ்சில் தான் அதனுடைய அளவுகள் இருக்கும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா 30க்கு 15 இந்த மாதிரி அந்த ரேஞ்சில் இருக்கும், 20க்கு 10 அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மனைகளில் நம்ம வீடு கட்டி நம்ம குடியேறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போதுங்களா? சரி சரி. அதனால் நம்ம இந்த வாஸ்து பற்றி சித்தர்கள் இவ்வளவுதான் அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் நம்ம நிறைய பேசலாம். அந்த என்னன்னு சொன்னால் ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாம் தவறவிட்டதின் விளைவாகத்தான் நோய்கள் பெருகி கொண்டிருக்கின்றன. அந்த நோய்கள் வராத வண்ணம் நம்மை காத்துக்கொள்வதற்கு சித்தர்கள் சொன்ன அந்த வீடு கட்டுவதற்கு முன் உண்டான வாஸ்துகளை நாம் வந்து சரிவர கையாள வேண்டும். அதில் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. வீடு கட்டுவதற்கு முன் என்னென்ன கடைபிடிக்க வேண்டும், அந்த சப்ஜெக்ட் எல்லாம் இனி நேரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் இனி வரும் காலங்களில் உங்களோடு மீண்டும் மீண்டும் இந்த சப்ஜெக்டை பற்றி உரையாட காத்திருக்கின்றேன். இந்த வாய்ப்பை வழங்கிய மகரிஷி ஜோதிட ஆய்வக அறிவகத்தினுடைய தலைவர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும், அவரோடு துணை நின்று கொண்டிருக்கும் அந்த அறிவகத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும், இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து ஜோதிட குருமார்கள், ஜோதிட ஆசான்கள், ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட வல்லுநர்கள், நேரடியாக கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும், ஆன்மீக கலசம் யூடியூப் சேனல் வழியாக கண்டு கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.